ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விவசாய மகன் நம்பி எளிய முறையில் சொட்டு நீர் பாசன வசதி அமைப்பது எப்படி பார்ட் 4 வீடியோக்குள்ள போலாம் வாங்க. பார்ட் 3 வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயின் பைப் லைன்ல வந்து ரெண்டு சைடு டேப் இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட் வந்து எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பாத்துருந்தாங்க. அந்த அட்டாச்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சொட்டு நீர் ஓஸ் வந்து கனெக்ட் பண்ண போறாங்க. 6 டிஸ்டன்ஸ்க்கு நீங்க வந்து ஒரு ஓஸ் கனெக்ட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்க யூஸ் பண்ற மாதிரி 5 ஓஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுங்க. நாங்க வீடியோல கனெக்ட் பண்ற மாதிரி அந்த ஓஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிருங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி எங்க இருந்து வருதுன்னு பாக்கலாங்க. டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா போர்வெல் இருந்தாங்க தண்ணி வருது. நம்ம இங்க இடையில எங்கேயுமே ஃபில்டர் யூஸ் பண்ணலைங்க. நம்ம ஒரே ஒரு கேட் வாலும் ஒரே ஒரு எல்போ மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம மெயின் பைப் லைன் கூட நம்ம ஜாயின் பண்ணிட்டோங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மோட்டர் ஆன் பண்ணுங்க. மோட்டர் ஆன் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வரும் பாத்தீங்களா. அப்ப வந்து நம்மளோட பைப்போட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 6 டிஸ்டன்ஸ்க்கு ஓட்ட போடும் போது ஒரு சில பிளாஸ்டிக் பீசஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வெளியே வந்துருங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் எண்ட்ல வந்து ஒரு கப்ளைன் போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 500 வாழைக்கு மட்டும் டேப் ஓப்பன் பண்ணுவீங்க. மற்ற டேப்ஸை க்ளோஸ் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து சொட்டு நீர் ஓஸ் வருங்க. அதுக்கு வந்து ஒரே ஒரு இண்டிகேட் மட்டும் போட்டுருங்க. பட்ஜெட்ல சொட்டு நீர் ஓஸ் போடணும்னா இதாங்க பெஸ்ட் மெத்தட்.